அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்து அமைதியையும் நிலையான தன்மையையும் விரும்பக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான நேரம் இது. வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற 26/5/2026 அன்னிக்கு குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அன்னிக்குதான் அனைத்து குரு ஸ்தலங்களிலும் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் ரொம்ப விமர்சையா நடைபெறும். உங்க ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இட அதிபதியான குரு பகவான் கடந்த ஒரு வருஷமா 2ஆம் இடத்துல இருந்து பணவரவ கொடுத்திருந்தாலும் கூடவே குடும்பத்துல சில சலசலப்புகளையும் எதிர்பாராத சில வாக்குவாதங்களையும் கொடுத்திருப்பார். பணம் வந்தாலும் ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு பல நேரங்கள்ல நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அடடா, 8ஆம் இட அதிபதியான குரு 3ஆம் இடத்துக்கு வர்றாரே. பொதுவா 3இல் குரு முடக்கி போடுவார்னு சொல்லுவாங்களே, என்ன ஆகப் போகுதோ அப்படின்னு யாராவது உங்களை பயமுறுத்தினால் அதை நம்பி துளியும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பெயர்ச்சியில உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஜோதிட ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 3ஆம் இடத்து குரு உங்களை முடக்கி போட போறதில்ல, முட்டி மோதி முன்னேற வைக்க போறார். அது எப்படி, என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுதுன்னு இந்த வீடியோல ரொம்ப தெளிவா யாருமே சொல்லாத ரகசியங்களோட சொல்லப் போறேன். வீடியோவை முழுசா பாருங்க. பலன்களுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நேடிய பலன்களுக்குள்ள போகலாம். ரிஷபராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு குரு பகவான் வர்றார். பொதுவா ஜோதிடத்துல 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், வீரியம், முயற்சிகள், இளைய சகோதரர்கள் மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய இடம். இங்க ஒரு சுபகிரகம் வரும்போது பொதுவா பெரிய நன்மைகள் இருக்காதுன்னு ஒரு விதி இருக்கு. ஆனா இங்க தான் நீங்க கவனிக்கணும். கடகராசி என்பது குரு பகவானுக்கு உச்ச வீடு. எந்த கிரகமும் உச்சமடையும் போது அது தன்னுடைய முழுமையான 100% நற்பலன்களை வாரி வழங்கும். அப்போ 3ஆம் இடத்துல உச்சம் பெறும் குரு என்ன செய்வார்? உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பல மடங்கா அதிகரிப்பார். இதுவரைக்கும் இந்த வேலையை நம்மால செய்ய முடியுமா, இதுல முதலீடு செஞ்சா நஷ்டம் வந்துருமோ அப்படின்னு தயங்கி நின்னுப்பீர்ப்பீங்க. ஆனா இனிமேல் சிங்கமா சிலிர்த்து எழுவீங்க. எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் 100க்கு 100% வெற்றியை தேடி தரும். யூடியூப், மீடியா, மார்க்கெட்டிங், பத்திரிகை போன்ற தகவல் தொடர்பு துறையில இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுடைய திறமை உலகத்துக்கு தெரிய வரும். புகழின் உச்சிக்கு போவீங்க. 3ஆம் இடத்துல உச்ச பலத்தோட கம்பீரமா உட்கார்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வைகளால உங்க ராசிக்கு 3 மிக முக்கியமான இடங்களை பார்க்கிறார். இதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கப் போற பலன்கள் என்ன தெரியுமா? குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய களத்திரஸ்தானமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான பார்வை. இதனால பல வருஷமா வரன் தேடியும் அமையலையேன்னு கவலைப்பட்ட ரிஷபராசி இளசுகளுக்கு சீக்கிரமே கெட்டிமேளம் கொட்டப் போகுது. ரொம்ப பொருத்தமான நல்ல குணமுள்ள வாழ்க்கை துணை அமைவார். கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள இருந்த ஊடல்கள் எல்லாம் மறைந்து காதல் பெருக்கெடுக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு புதிய பார்ட்னர்கள் கிடைப்பாங்க. கூட்டுத் தொழில் கொடி கட்டி பறக்கும். குரு பகவான் தன்னுடைய நேரடி 7ஆம் பார்வையால் உங்களுடைய பாக்யஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், தந்தை, குலதெய்வம், நீண்ட தூர பயணங்களை குறிக்கும். இந்த பார்வையால உங்களுக்கு பல வழிகளிலிருந்து அதிர்ஷ்டம் தேடி வரும். உங்க அப்பாவுடைய ஆதரவும் அவர் மூலமா சில சொத்துக்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. குலதெய்வ பிரார்த்தனைகளை முடிப்பீங்க. காசி, ராமேஸ்வரம்னு ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர்ற பாக்கியம் கிடைக்கும். குருவின் 9ஆம் பார்வை 11ஆம் இடத்தின் மீது விழுகிறது. இதுதாங்க உச்சக்கட்ட லாபம். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் தன்னுடைய சொந்த வீடான உங்களுடைய லாபஸ்தானமான மீன ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடத்துல நீங்க போடுற உழைப்புக்கு 11ஆம் இடத்துல பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போறார் குரு பகவான். ஏனென்றால் குரு பகவானே உங்களுக்கு லாபாதிபதி. ஆகையால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அது வீடோ, காரோ அல்லது வேற எந்த பொருளா இருந்தாலும் அது இந்த வருஷம் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும்.
வேலைக்கு போறவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அலுவலகத்துல உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையா கிடைக்கும். பல நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நீங்க கேட்ட இடத்துக்கே கிடைக்கும். வேலை காரணமா நிறைய குறுகிய தூர பயணங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் பணவரவு பல வழிகள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதே சமயம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிறதுக்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கறதுக்காக செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாவே நல்லா உடை அணியணும், நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிற தன்மை இருக்கும். அதனால வரவுக்கு ஏத்த மாதிரி செலவும் இருக்கும். சேமிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த குரு பெயர்ச்சியில நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னா உங்களுடைய அதிகப்படியான நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடன்ஸ். எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. எடுக்கிற முடிவுகளை குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டு செய்யறது தப்பில்ல. 3ஆம் இடம் இளைய சகோதரர்களை குறிக்கும் இடம். அங்க குரு வர்றதுனால தம்பி அல்லது தங்கை கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து மறையும். விட்டு கொடுத்து போங்க, உறவுகள் மேம்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இல்ல. ஆனா அடிக்கடி பிரயாணம் செய்யறதுனால உடல் சோர்வு, கழுத்து அல்லது தோள்பட்டை வலி லேசா வந்து போகலாம். நேரத்துக்கு சரியா சாப்பிட்டு போதுமான ஓய்வு எடுத்தாலே போதும், ஆரோக்கியம் சீராக இருக்கும். இந்த உச்ச குருவின் பலன்களை முழுமையா அனுபவிக்க நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னன்னு பாப்போம். வியாழக்கிழமைகள்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நவக்கிரக சந்நிதியில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஒருமுறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மாதத்தில் 2 முறை உங்க ஊர்ல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. குருவுக்கு உகந்த தானமான மஞ்சள் நிற ஆடைகளை வயசானவங்களுக்கு தானம் செய்யறது உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை தரும். ரிஷபராசி நேயர்களே, இந்த 2026 குரு பெயர்ச்சி உங்களை ஒரு புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களோட முழு திறமையையும் வெளிப்படுத்தி வெற்றிக்கனியை பறிக்க போறீங்க. தயக்கத்தை விடுங்க, தைரியமா முன்னெடுத்து வைங்க. வெற்றி உங்க வசப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.